வடக்கில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள காணிகள் முதற்கட்டமாக விடுவிக்கப்படவுள்ள முக்கிய நிலப்பரப்புகள். அனுராதபுரத்தில் பௌத்த பிக்குவினால் பாதிக்கப்பட்ட சிறுமி, அமைச்சர் வெளியிட்ட கடுமையான அறிவிப்பு. சிவாஜிலிங்கம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட ராமநாதன் அர்ஜுனா, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எதிர்க்கட்சியினரை ஆளும் கட்சிக்குள் இணைக்க உத்தேசம் இல்லை, நலிந்த ஜெயதிச. இந்திரா காந்தி நிரலில் விடுதலை புலிகளுக்கு ஏதுவான திருகோணமலை விவகாரம், GL பீரிஸ். வேட்புமனுவில் பெண்கள் இளைஞர்களுக்கு 25% ஒதுக்கீட்டுக்கு இணக்கம், சுமந்திரன். அனுராதபுரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை, சட்டம் பௌத்த மதத்திற்கு அடிபணியக்கூடாது, வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பு போராட்டம். சிறையில் இருக்கும் ஆபத்தான நபரிடமிருந்து முஜிபூர் எம்பிக்கு வந்த அழைப்புகள், வெளிக்கிளம்பும் புதிய சர்ச்சை. கபில சந்திரசேனவின் கொலை விசாரணையில் உள்நுழையும் FBI. வடக்கு மாகாணத்தில் நீண்ட காலமாக பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் பொதுமக்களின் பல ஏக்கர் காணிகளை மிக விரைவில் விடுவிப்பதற்கான உத்தியபூர்வ நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. படையினர் வசமுள்ள நிலங்களின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை பிரதியமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோர் செவ்வாய்க்கிழமை வடபகுதிக்கு நேரில் வருகை தந்து கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விஜயத்தின் அடிப்படையில் முதற்கட்டமாக விடுவிக்கப்பட உள்ள முக்கிய நிலப்பரப்புகள் குறித்த விவரங்கள் வருமாறு. பாதுகாப்பு படையினரின் இன்றைய நேரடி பார்வையின் அடிப்படையில் ஜால்குடா நாட்டில் பல முக்கிய விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன என்று தெரிய வருகின்றது. கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தின் எல்லையை ஒட்டிய இயக்கச்சி பகுதியில் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள 20 ஏக்கர் நிலப்பரப்பு விடுவிக்கப்பட உள்ளது. பலிகமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலையமைப்புக்குள் உள்ள பலாளி வீதியின் கிழக்கு திசையில் அமைந்துள்ள மற்றொரு 20 ஏக்கர் காணி விடுவிப்பதற்கு குறிவைக்கப்பட்டுள்ளது. காங்கேசந்துறை பகுதியில் படையினர் தங்களின் விடுதியாக பயன்படுத்தி வரும் பிரதான கட்டடத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள வரலாற்று பழமை வாய்ந்த தென்னந்தோட்ட காணியும் முழுமையாக விடுவிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு மேலதிகமாக மன்னார் மாவட்டத்திலும் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை விடுவிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மன்னார் முள்ளிக்குளம் கடற்படை தள பகுதிகள் உள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி நிலங்கள் மிக விரைவில் விடுவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு தரப்பின் இந்த உயர்மட்ட களவிச்சயத்தை தொடர்ந்து உத்தியபூர்வமாக நிலங்களை மக்களிடம் ஒப்படைக்கும் திகதிகள் மற்றும் அதற்கான வரைபடங்கள் தயாரிக்கும் பணிகள் மாவட்ட செயலங்கள் ஊடாக முடுக்கிவிடப்பட உள்ளன என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட நபர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இதுகுறித்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்த விடயத்தில் சட்டம் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்படும். பௌத்த பிக்குகளாக இருந்தால் நாட்டின் சட்டத்திற்கு முரணாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் அவர்கள் நாட்டில் உள்ள நடைமுறை சட்டத்திற்கு முரணான வகையில் செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக எவ்வித பாகுபாடுமின்றி நிச்சயம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தற்போதைய சூழலிலும் கூட அவ்வாறு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக எந்த ஒரு தடையுமின்றி சட்டமுறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியை மிக மோசமாக விமர்சித்தமை மற்றும் அவதூறு பரப்பியமை தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. போலீசார் இதுகுறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போலீஸ் விசாரணைகளின் போது வெளிவரும் உண்மைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்படும். எவ்வாறாயினும் சமூக ஊடகங்களிலோ அல்லது ஏனைய வழிகளிலோ அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் அவதூறு தெரிவிக்கப்பட்டமையால் பாதிக்கப்பட்ட குறித்த சிறுமிக்கு அவரது தாய் உள்ளடங்கலான ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான மன உளைச்சலுக்கும் சமூக பாதிப்புகளுக்கும் அவ்வாறு கருத்து வெளியிட்ட நபர் சட்ட ரீதியாக பொறுப்பு கூற வேண்டும். இதனை ஒரு சாதாரண ஒரு விடயமாக கருதி எவரும் இலகுவாக நடந்து கடந்து சென்றுவிட முடியாது. இந்த சம்பவம் மற்றும் அதன் பின்னணி தொடர்பில் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் மிக விரிவான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று போலீசார் உத்தியபூர்வமாக தெரிவித்துள்ளனர். முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் முன்னேற்ற தன்மைக்கு அமைவாக அடுத்தடுத்த மேலதிக சாட்சி பதிவுகளும் இடம்பெறும். நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விடயத்தில் முற்றிலும் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும். இலங்கை போலீசாரும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் இதில் முழுமையான ஈடுபாட்டுடன் ஒருங்கிணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார்.
புலம்பெயர் தமிழர்கள் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்திற்கு நிதி அனுப்புவதால் தனக்கு நிதி கிடைக்காமல் போய்விடும் என்ற பொறாமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூச்சலிடுவதாக சாவகச்சேரி நகரசபையின் உப நகரபிதா ஞானப்பிரகாசம் கிஷோர் தெரிவித்துள்ளார். MK சிவாஜிலிங்கத்தின் மருத்துவ செலவிற்கு சேகரிக்கப்படும் நிதி குறித்து ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த சர்ச்சையான கருத்துக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தை விமர்சிப்பதற்கு இந்த மண்ணில் யாருக்கும் அருகதை இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சிவாஜிலிங்கம் அவர்களின் மருத்துவ செலவிற்காக நிதி சேகரிப்பில் ஈடுபடுவது குறித்து மிக மோசமான கருத்தை முன்வைத்துள்ளார். ராமநாதன் அர்ச்சுனா இந்த மண்ணுக்கு அல்லது மக்களுக்கு ஒரு துளி கூட நன்மை செய்யாத ஒருவர். மக்களை ஏமாற்றி அரசியலுக்கு வந்து புலம்பெயர் மக்களிடம் கோடிக்கணக்கான நிதியை திரட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா. ஆகவே அவர் தன்னை போல் மற்றவர்களையும் சிந்திக்கின்றார். புலம்பெயர் தேசங்களில் இருந்து சிவாஜிலிங்கத்திற்கு நிதி அனுப்பினால் தனக்கு நிதி கிடைக்காது என்ற கோபத்தில் அவர் இவ்வாறான மோசமான வேலைகளை செய்கிறார். ராமநாதன் அர்ச்சுனா வெளிநாட்டுக்கு சென்று அங்கே நின்று எமது மண்ணையும் எமது இளைஞர்களையும் விற்கின்ற வகையில் கருத்து தெரிவித்த போது நாங்கள் பகிரங்கமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். அதாவது எமது யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருவதற்கு தயாரா என்று நாம் கேட்டிருந்தோம். அதற்கு வரவில்லை. அவருக்கு முதுகெலும்பு இல்லாததால் தான் விவாதத்திற்கு வரவில்லை. மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம், அர்ச்சுனா ராமநாதனுக்கு துணிவிருந்தால், முதுகெலும்பு இருந்தால் யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு வாருங்கள். நீங்கள் சொல்கின்ற இடத்திற்கு எமது இளைஞர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அத்துடன் மேலும் ஒரு பகிரங்க கோரிக்கை முன்வைக்கின்றோம். முடிந்தால் இன்னொரு தடவை தமிழக மண்ணில் கால் வையுங்கள், பார்ப்போம். நீங்கள் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆளாக இருந்தால் இந்த 2 கோரிக்கைகளுக்கும் சம்மதியுங்கள், பார்ப்போம். தெரிந்தோ தெரியாமலோ எமது மக்கள் வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பிவிட்டார்கள். அந்த வாழ்க்கையை ருசித்துக் கொண்டு மீண்டும் முதலமைச்சர் ஆகுவதற்கு பகல் கனவு காணுகின்றார். அமிர்தலிங்கம், தந்தை செல்வா உள்ளிட்ட கல்விமான்களின் வழிவந்த எமது அரசியலானது தற்போது அர்ச்சுனா போன்றவர்களால் கேலிக்கூத்துக்குள்ளாக்கப்படுகிறது. அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் இருப்பது எமக்கு வெட்கக்கேடாக இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒருவரை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதை நினைத்து வெட்கப்படுகின்றோம். வைத்தியர் என்ற பெயரில் இருக்கின்ற இந்த விஷச்செடியினை அறிமுகப்படுத்தியதற்காக எமது மக்களிடம் நாங்கள் பகிரங்க மன்னிப்பு கோருகின்றோம். சிவாஜிலிங்கம் குறித்து அர்ச்சுனா என்கின்ற விஷக்கிருமி ஏதாவது கருத்துக்கள் முன்வைத்தால் நடப்பது வேறு. இதனை பகிரங்க எச்சரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். எந்த போலீஸ் நிலையத்திலும் சென்று முறையிட்டாலும் பிரச்சனை இல்லை. சிவாஜிலிங்கம் 2 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அவருக்கு வழங்கப்பட்ட வாகனத்தினை விடுதலை போராட்டத்திற்காக வழங்கியவர். இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு அவர் சொகுசாக வாழவில்லை. 2013ஆம் ஆண்டு சிவாஜிலிங்கம் நினைவேந்தலில் ஈடுபடும் போது ராணுவத்தினர் அவரை சூழ்ந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பெரிய கோவிலில் நினைவேந்தலில் ஈடுபடுகின்ற போது ராணுவத்தினர் அங்கே வந்த அந்த சுடர்களை கால்களால் தட்டி அவமானப்படுத்தினார்கள். அன்று ராணுவம், போலீசார், புலனாய்வாளர்கள் மத்தியில் மாகாண சபை வளாகத்தினுள் தனியொருவராக நின்று நினைவேந்தலை மேற்கொண்டவர். இன்று நாங்கள் தேசிய தலைவரின் பிறந்த நாளுக்கு பகிரங்கமாக கேக் வெட்டுகின்றோம். ஆனால் அன்று கெடுபிடியான நேரத்திலும் கேக் வெட்டியவர் தான் சிவாஜிலிங்கம். இறுதி நேரத்தில் தேசிய தலைவரின் தாயாரது மருத்துவ விடயங்கள் இறுதிச் சடங்கினை சிவாஜிலிங்கம் தான் நடத்தினார். தமிழ் தேசியத்திற்காக இவை அனைத்தையும் துணிந்து செய்தவருக்கு எதிர்பார்த்த அளவு நிதியை விட அதிகமான நிதி கிடைக்க வேண்டும். இன்றைக்கு அவர் இந்த நிதியை கேட்டிருக்க மாட்டார். அவருடன் இருந்தவர்கள் வற்புறுத்தியதாலேயே அவர் இதனை கேட்டுள்ளார். அவரது மருத்துவ செலவுக்கு மாத்திரமின்றி அவரது பராமரிப்பு செலவுக்கும் தேவையான நிதி கிடைக்க வேண்டும். எனவே அவருக்கு கிடைக்கின்ற நிதி குறித்து யாரும் கதைப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் ஆளும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளும் உத்தேசம் அரசாங்கத்திடம் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேற்கண்டவாறு ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சில கட்சிகளின் எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் அரசாங்கத்திற்கு அத்தகைய எண்ணம் இல்லை. மக்களிடமிருந்து தெளிவான ஆணை கிடைத்துள்ளதால் அதற்கேற்ப அரசாங்கம் செயல்படும். எதிர்க்கட்சியிலிருந்து யாரையும் அரசாங்கத்திற்குள் கொண்டுவர எங்களுக்கு விருப்பமோ முயற்சியோ இல்லை. அவர்களுக்குள் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியிலிருந்து யாரையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வரும் எதிர்பார்ப்போ தேவையோ எங்களுக்கு இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் இந்திய தலைமையுடனான உறவு பெரும் விரிசலுக்குள்ளாகி இருந்தமையால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நகர்வுகள் மேலோங்கி இருந்ததாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஒன்று கூடிய மோதல் எனும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்திய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் இலங்கை ஆட்சியாளர் மீதான சந்தேகமே அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும்
நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடனான உறவு பெரும் விரிசலுக்குள்ளாகி இருந்தது. அதற்கு பிரதான காரணம் அவர் அமெரிக்காவுடன் மிக நெருக்கம் காட்டியமையாகும். ஒரு சிறிய நாடு தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கையாளும் போது எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு திருகோணமலை விவகாரம் ஒரு கசப்பான வரலாற்று பாடமாகும். இந்தியாவின் பிராந்திய பாதுகாப்பை மையமாக கொண்டே அப்போதைய இந்திய தலைமை தீர்மானங்களை எடுத்தது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை பராமரிப்பது தொடர்பான விவகாரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிலையத்தை இலங்கையில் ஸ்தாபிக்கும் முயற்சி போன்றவை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அப்போது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கருதினார். இந்த சந்தேகமே இந்திய அரசாங்கம் அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. 2012 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அழுத்தங்கள் மிக தீவிரமானவை. சர்வதேச சமூகம் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவு சக்திகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு இழுக்க முயற்சித்தார்கள். அந்த இக்கட்டான காலகட்டத்தில் சீன வெளிவிவகார அமைச்சர்களான ஜாங் ஜியைச்சி மற்றும் வாங்சி, ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோர் வழங்கிய தூதரக ரீதியான ஒத்துழைப்பு மற்றும் வீட்டு அதிகார வாக்குறுதி போன்றவை எமது இறையாண்மையை பாதுகாத்தன. எமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட அவருக்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றார். மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்திற்கு வேட்புமனு தாக்கலின் போது 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளோம் என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு சாதகமான வகையில் இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கு முன்வைத்துள்ள தனிநபர் பிரேரணையை அரசாங்கம் நிறைவேற்றலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுர சிறுமி பௌத்த துறவியால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் மதத்தின் பெயரால் குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பிக்க கூடாது என வடகிழக்கு பெண்கள் கூட்டமைப்பின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் மாசுகி வள்ளிபுரம் கோரிக்கை முன்வைத்தார். இன்று அனுராதபுரத்தில் பௌத்த துறவியொருவரால் சிறுமியொருவர் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய பின்புறத்தில் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவருக்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என சட்டம் இறுக்கமான நடைமுறைகளை மேற்கொண்டுள்ளது. ஆனால் அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயத்திற்குள்ளாகிய பௌத்த துறவி பிணையில் விடுவிக்கப்பட்டமை இலங்கை அரசியலமைப்புக்கு விடுவிக்கப்பட்ட சவாலாக பார்க்கின்றோம். சட்டம் அனைவருக்கும் சமமானது. மதத்தின் பேரால் சட்டத்தை மலினப்படுத்துவதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ யாரும் முயற்சிக்க கூடாது. தெற்கை பொறுத்தவரையில் இந்த சிறுமியின் விவகாரத்தை திசை திருப்பும் பௌத்த துறவி சம்பந்தப்பட்டதால் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சமூக மட்ட அமைப்புகள் குரல் கொடுக்க முன்வராமை கவலை அளிக்கின்றது. இலங்கையில் சிறுமியொருவருக்கு இழைக்கப்பட்ட மிகவும் கொடூரமான அநீதியாக இந்த பாலியல் வன்கொடுமையை நாங்கள் பார்க்கின்ற நிலையில் சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். குறித்த போராட்டத்தை நீதி கோரல் தொடர்பில் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் ஜனாதிபதி, நீதியமைச்சர், சட்டமாதிபர், பெண்கள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோருக்கு எழுத்து மூலமாக மகஜரும் அனுப்பப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெண்கள் சிறுவர்களின் உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றோம். அண்மை காலத்தில் அனுராதபுரத்தில் சிறுமியொருவர் பௌத்த மதகுரு ஒருவரால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டமை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அத்தகைய ஒரு குற்றவாளி மதத்தின் பெயரால் இன்று பாதுகாக்கப்படும் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு பௌத்த மதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு போராட்டமாகவோ அல்லது ஒரு விடயமாகவோ யாரும் இது கருத்தில் கொள்ளக்கூடாது. இது இலங்கை நாட்டில் வாழ்கின்ற ஒரு சிறுமி, அதாவது பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியாகவே நாங்கள் அதற்காக இங்கே குரல் கொடுக்கின்றோம். சட்டத்தின் அனைவரும் சமன் என்பது எங்கள் அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கின்றது என்பது அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்களில் பௌத்த அதிகார பீடத்தில் இருந்து பெரிய உயர் தலைவர்கள், அந்நிய நாட்டு தலைவர்களுக்கெல்லாம்
ஆசீர்வாதம் வழங்குகின்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற மதகுரு ஒரு அடிமட்டத்தில் இருக்கின்ற சாதாரண ஒரு சிறுமிக்கு இத்தகைய அநியாயம் இழைத்திருப்பது என்பது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் பெரிய அளவில் எதிர்ப்பலைவுகள் எழும்பவில்லை என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இது தொடர்பான மன உளைச்சல்கள் இருந்தாலுமே இது ஒரு அதிகார வர்க்கத்தால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பீடத்தில் இருக்கின்ற ஒரு மதகுருவினால் இழைக்கப்பட்டது என்பதால் அனைவராலும் பெருசாக பேசப்படவில்லையா, அல்லது ஒரு அந்த கேஸுக்காக வாதாடிய ஒரு சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார், அனுராதபுர பகுதிகளில் 10 தொடக்கம் 12 வயதுடைய சிறுமிகளுக்கு இவ்வாறு நடப்பது என்பது கிராம பகுதிகளில் அந்த பகுதிகளில் சாதாரண விடயம் என்பதை ஒரு சட்டத்தை பாதுகாக்கின்ற சாமானியர்களுக்காக போராடுகின்ற ஒரு வழக்கறிஞர் இவ்வாறு பொதுவில் ஒரு கருத்து தெரிவிப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியலமைப்பினால் சட்டங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டில் இத்தகைய ஒரு கருத்தினை ஒரு சட்டத்தரணி பொது வழியில் தெரிவிப்பது என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எந்தளவிற்கு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது என்பதை சாதாரண மக்கள் தொடக்கம் கல்வியலாளர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் வரைக்கும் யாவரும் அறிந்தது. அவ்வாறு இருந்தும் இத்தகைய ஒரு குற்றவாளிக்கு இன்று நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டிருப்பது என்பது நீதிமன்றத்திற்கு தீர்ப்புக்கு எதிரான கருத்துக்களை யாரும் குறிப்பிட முடியாது என்பது பொதுவான சட்டமாக இருந்த போதும் இவ்வாறான குற்றவாளிகள் மதத்தின் பெயரால் பாதுகாக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் எழுகின்றது. இன்று யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஒரு போராட்டம் நடைபெற்றிருப்பது என்பதை பௌத்த மதத்திற்கும் சிங்களவர்களுக்கும் எதிராக எழுப்பப்பட்டிருக்கிற போராட்டமாக யாரும் சித்தரிக்க முடியாது. இது ஒரு இலங்கையின் எந்த பாகத்திலேயும் வாழ்கின்ற ஒரு குடிமகனாலும் ஒரு குடிமகளாலும் இலங்கையில் வாழ்கின்ற எந்த பெண்ணாலும் எங்கிருந்தாலும் இதற்கு எதிராக குரல் எடுப்பது என்பது ஒரு தார்மீக கடமை. இதை தவறாக சித்தரித்த முனைந்து இதை வேறு திசை திருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது ஒரு இலங்கையின் ஒரு பெண்ணாக ஒரு சிறுவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பெண்ணாக ஒவ்வொரு தாயினதும் ஒவ்வொரு பெண்ணினது குரலாக நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கும் சிறைச்சாலையில் இருக்கும் கைதி ஒருவருக்கும் இடையில் தொடர்ச்சியாக 53 தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டுள்ளன. சிறையில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் சந்தேக நபர் ஒருவருக்கும் முஜிபுர் ரஹ்மான் எம்பிக்கும் இடையிலேயே இவ்வாறு தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டுள்ளமை புலனாய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றப்புலனாய்வு துறையினர் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய சிறை கைதி ஒருவரிடமிருந்து கைபேசி கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையின் போது இந்த தகவல் வெளிவந்துள்ளது. குறித்த தொலைபேசியை விரிவாக ஆய்வு செய்த போது இந்த அழைப்பு பதிவுகள் அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கா அலையன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியை திறந்து அதில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான பெடரல் விசாரணை பணியகத்தின் உதவி கோரப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. FBI அமைப்புக்கு இதுகுறித்து மின்னஞ்சல் மூலம் எடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைய அவர்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனைகளை தொடர்ந்து கைபேசி தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை மற்றும் மரண பரிசோதனை சாட்சி பதிவுகள் 5வது நாளாகவும் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மரண பரிசோதனைக்கான சாட்சியங்களை வழங்குவதற்காக 2 சாட்சிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். அவர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு ஜனாதிபதி சட்டத்திரணி ரியன்சி அரச குலரத்ன மற்றும் அவரது உதவி சட்டத்திரணி உதார முகந்தரம் கே ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் அவர்கள் இருவரும் தத்தமது நீதிமன்ற பணிகள் காரணமாக நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்க சமூகம் அளிக்கவில்லை என தெரிவித்த அதிகாரிகள் அடுத்த சாட்சிய பதிவு நீதிமன்றத்தில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கட்டளையிட்டு 19 மற்றும் 20ஆம் இலக்க சாட்சிகளான அவ்விருவருக்கும் அழைப்பாணைகளை வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இதன்போது குறுக்கிட்ட நீதிவான் இந்த மரண விசாரணையில் இதுவரை 18 சாட்சிகளிடமிருந்து எந்தவித உத்தியபூர்வ அழைப்பாணைகளும் இன்றி காவல்துறையின் அறிவித்தலுக்கு அமைவாகவே சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அவ்வாறு இருக்கையில் 19 மற்றும் 20ஆம் இலக்க சாட்சிகளுக்கு மாத்திரம் அழைப்பாணைகளை கோருவது ஏனென அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் தமக்கு அழைப்பாணை விடுவிக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளதாக அந்த சட்டத்திறனிகள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டனர். இதனை ஏற்க மறுத்த நீதிவான் முந்தைய 18 சாட்சிகளை போன்றே இவர்களுக்கும் அதே நடைமுறையை பின்பற்றி சாட்சியம் அளிக்க அழைக்குமாறு உத்தரவிட்டதுடன் 2 சட்டத்திறனிகளுக்கும் அழைப்பாணை விடுக்குமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு விடுத்த கோரிக்கை நிராகரித்தார். இதன்படி விசாரணையின் போது கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக பிணையாளிகளாக முன்னிருந்த இந்திய ரத்நாயக்க என்பவரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.